அவங்க பெரிய பாடம் சார் இருக்காங்க, மேக்ஸ் சார், அண்ணன் வந்து மேக்ஸ் டீச்சர், வந்து கெமிஸ்ட்ரி, தமிழ் எல்லாமே இருக்காங்க சார். ஆனால் நான் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் ஒர்க்குன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒர்க்கு நம்ம எடுக்கணும் தனியாக. எல்லாருமே கேட்டாங்க, ஏன் சோசியல் ஒர்க் எடுக்கிறது, அது ஒரு குரூப்பா, அது எதுவுமே யூஸ் ஆகாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோமோ அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு, அது என்னன்னா எங்கள் ஊரில் நிறைய பேர் கஷ்டம்லாம் படுறாங்க, நிறைய பேர் எதுவுமே தெரியாமல், அவங்களுக்கு வந்து நான் நிறைய செய்யணும்னு ஆசை சார். சூப்பர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். மேக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், பியூர் சயின்ஸ் சார் இது மாதிரி தான் சார் எடுத்தாங்க. நான் மட்டும் பிஎஸ் படிக்கிறேன். எல்லாருமே கேட்டிருக்காங்க, ஏன் இது பார்க்குறதுக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், இல்லை நான் படிச்சிருக்கேன்னா இதுக்கு ஒரு வேலையை போய் பார்ப்பேன், நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் என்ன நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர். கண்டிப்பாக இன்னைக்கு இறைச்சிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னடா இது ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாரு, எப்படி இதெல்லாம் போய் சாத்தியம் 15 வருஷத்துல பெரிய வளர்ச்சி, எங்க போனாலும் இறைவுகள்ன்றது தெரியும். தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனாலும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் இறைவுகள்ன்ற ஒரு பேர் இருக்கும், அவ்வளோ பெரிய பிராண்ட் இருக்கு. இன்னைக்கு இந்த செட்டப்பே உங்களுக்கு தெரியும், ஒரு கார்பரேட் மாதிரி இருக்கும். இது வந்து ஏன் அப்படின்னா ஒரு சமூகத்துறையில நம்ம வந்து பயணிக்கும் போது எல்லாரும் இது இந்த குரூப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுக்கு இது வித்தியாசமா இருக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த இறைவுகளுடைய இந்த ட்ரைனிங் சென்டர். இது ட்ரைனிங் சென்டர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் சென்டர். இதுல எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பேட்ச் அங்க பாருங்க, எல்லா காலேஜுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சேஞ்ச் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம துறை, உங்க துறைக்கு நம்ம எதுக்காகனா